தமிழே உயிரே வணக்கம். தாய்சேய் உறவம்மா உனக்கும் எனக்கும். விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் இணையதள மெய்நிகர் வகுப்பறைக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இணையதள வகுப்பறை பாடத்தில் நாம் காணொலிகள் வழியாக பல்வேறு கருத்துக்களை கற்று வருகிறோம். இன்றைய காணொலியில் பிக் ப்ளூ பட்டன் என்பதில் நாம் எவ்வாறு ஃபைல்களை அப்லோட் செய்யலாம் என்பதை குறித்து அறிய இருக்கிறோம். பிக் ப்ளூ பட்டனில் எவ்வாறு ஒரு ஃபைலை அப்லோட் செய்து நாம் நமது நண்பர்களுக்கு ஷேர் செய்ய போகிறோம் என்பதை குறித்து அறிய இருக்கிறோம். பிக் ப்ளூ பட்டனில் நாம் பல்வேறு டாக்குமெண்ட்களை அப்லோட் செய்து கொள்ள முடியும். அது எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். முதலில் அப்லோட் பிரசன்டேஷன் என்பதை நான் கிளிக் செய்கிறேன். நமது கணினியில் இருக்கும் ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் ஃபைல்களையோ அல்லது பிடிஎஃப் ஃபைல்களையோ நாம் அப்லோட் செய்து கொள்ள முடியும். நான் டெஸ்க்டாப்பில் இருக்கும் ஒரு பவர் பாயிண்ட் ஃபைலை அப்லோட் செய்கிறேன். குறிப்பிட்ட அந்த ஃபைலை செலக்ட் செய்தாகிவிட்டது. பின்பு அப்லோட் என்பதை நான் கிளிக் செய்கிறேன். இதில் அதனுடைய ப்ராசஸ் சென்று கொண்டிருக்கிறது. நமது ப்ரெசன்டேஷன் ஃபைல் இணையத்துக்கு தகுந்தவாறு பல்வேறு ஸ்லைடுகளாக மாற்றம் செய்யப்பட்டு நமக்கு கிடைக்கும். இதே போல் பிடிஎஃப் ஃபைல்களை அப்லோட் செய்து கொள்ளலாம், வேர்ட் ஃபைல்களை அப்லோட் செய்து கொள்ளலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மைக்ரோசாஃப்டின் அனைத்து வகையான டாக்குமெண்ட்களையும் இது அப்லோட் செய்து கொள்ளலாம். அப்லோட் நடந்து கொண்டிருக்கிறது. பிக் ப்ளூ பட்டன் மூலம் பல்வேறு நாம் செயல்பாடுகளை செய்து கொள்ள முடியும். ஆன்லைனில் விர்ச்சுவலாக ஒரு கிளாஸ் ரூம் போன்றே நாம் மேற்கொள்ள முடியும். மாணவர்களுக்கு நாம் இன்டராக்டிவ் முறையில் நமது பாடங்களை கற்பிக்க முடியும். அப்பொழுது 68-70% ஆகிக்கொண்டிருக்கிறது. ஃபைலின் அளவு அதிகமாக இருந்தால், குறிப்பாக 8 MB 10 MB இருந்தால் சிறிது நேரமாகலாம். நமது ஃபைல் அப்லோட் ஆகிவிட்டது. அருகில் அது ஆன்லைன் வடிவுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறது. நமது பிரசன்டேஷனை 15 ஸ்லைடுகளாக அது மாற்றி நமக்கு தருகிறது. நமது பிரசன்டேஷன் இவ்வாறு வந்துவிடும். நாம் ஒவ்வொரு அடுத்த ஸ்லைடை நகர்த்தி பார்க்கலாம். மாணவர்களுக்கு நாம் இது போல பல்வேறு பவர் பாயிண்ட்களை தயாரித்து அப்லோட் செய்து விர்ச்சுவல் கிளாஸ் ரூமில் வழங்க இயலும். இதே போல பிடிஎஃப்பையும் நாம் அப்லோட் செய்து கொள்ளலாம். அதே போல சாட் என்பதில் நாம் தமிழிலே உள்ளீடு செய்து கொள்ள முடியும். நமக்கு யூனிகோட் தட்டச்சு தெரிஞ்சால் தமிழிலே தட்டச்சு செய்து கொள்ளலாம்.